ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்துல பூனே லீலைகளின் தொடர்ச்சியாக இந்த வாரம் வாசுதேவ் பண்டிட் அப்படிங்கிறவருடைய அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நானா பண்டிட் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் அழைக்கப்படும் வாசுதேவ் பண்டிட் மிகுந்த ஆன்மீக குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் 1925 ஜனோரிக்கர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல பிறந்தார். ஆனா அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவருடைய அம்மா மரணப்படுக்கைக்கு சென்றதுனால அவர் பண்டிட் அப்படிங்கிற குடும்பத்தினரால் தத்தெடுக்கப்பட்டார். இவருடைய தாயார் மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது திருமதி பண்டிட்டை என்னை அழைச்சின்னு போறதுக்காக மகாவிஷ்ணு கருடன் அமைச்சிருக்கார், நீ இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அந்த பெண்மணி கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாவிஷ்ணுவுடைய பாதத்தை சரணடைஞ்சா. தத்தெடுத்த தாயாரும் 1940 இறைவனடி சேர்ந்தார். திரு நானா பண்டிட் அவர்கள் எப்படி சங்கர் மகாராஜை சந்திச்சார், அவருக்கு நடந்த அனுபவங்களை பத்தி தான் தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். திரு அனந்த்ராவ் உம்பரச்கர் அப்படிங்கிறவர் பண்டிட் குடும்பத்தினருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் அடிக்கடி பண்டிட் குடும்பத்தினரை சந்திப்பார். திரு நானா பண்டிட் அவர்களை சங்கர் மகாராஜ் கிட்ட அனந்த்ராவ் உம்பரச்கர் தான் அழைச்சின்னு போனார். நானா பண்டிட் அவர்கள் மகாராஜை சந்திக்கும் பொழுது அவருக்கு சுமார் 15 வயசு இருக்கும். நானா பண்டிட் அவர்கள் மகாராஜை சந்தித்த அந்த தருணத்தை பற்றி யார்கிட்டையாவது விளக்கி சொன்னார்னா அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அதை சொல்லுவார். அதை பல பேர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார். ஆனாலும் அது முதல் முறையாக சொல்கிற மாதிரி அந்த ஆனந்த கண்ணீரோட அவர் எல்லார்கிட்டையும் விளக்கி சொல்லுவார். அதை அவர் எப்படி விளக்கி சொல்வார்னா, ஒரு நாள் அனந்த்ராவ் உம்பரச்கர் என்னை சங்கர் மகாராஜ் கிட்ட அழைச்சின்னு போனார். அந்த சமயத்தில் எனக்கு சுமார் 15 வயசு தான் இருக்கும். மகாராஜ் பூனேல இருக்கிற மெஹந்தலேவாடா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தார். அவர் 3வது மாடியில் இருந்தார். நாங்கள் மகாராஜை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சோம். அப்போ மகாராஜ் அந்த இடத்துல உட்காந்துட்டு கையில் ஒரு பிராந்தி பாட்டிலை வச்சுட்டு அவருக்கு பக்கத்தில் ஒரு சாட்டையை வச்சுட்டு இருந்தார். அங்கே உள்ள நுழைஞ்ச உடனேயே அனந்த்ராவ் உம்பரச்கர் சுவாமியோடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். மகாராஜ் இப்படிப்பட்ட கோலத்தில் இருக்காரே அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு அவர் மேலே சுத்தமாக பயமே ஏற்படலை. நான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் மகாராஜுடைய பாதத்தை தொட்டு வணங்கினேன். மகாராஜ் என்னை அன்போடு அரவணைச்சுண்டு அவர் என்னை தன்னோட மடியில் உட்கார வச்சுட்டார். தாய் தன் குழந்தைகிட்ட எப்படி அன்பு காட்டுவாளோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தினர். எனக்கு அவர் மடியில் உட்கார்ந்துட்டு இருந்தது அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அதை வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. என்னோட முதுகில் தடவி கொடுத்துட்டே இருந்தார் மகாராஜ். கொஞ்ச நேரம் கழித்து என்கிட்ட கீழே போய் ஒரு குதிரை வண்டி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் கீழே போய் ஒரு குதிரை வண்டி பிடிச்சின்னு வந்தேன். அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம இப்போ ஆட்டோ ரிக்ஷா இருக்கிற மாதிரி குதிரை வண்டியில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. நான் மகாராஜ் கிட்ட போயிட்டு, மகாராஜ் வண்டி வந்துடுத்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்டேன். மகாராஜ் உடனே அவருக்கு பக்கத்தில் இருந்த அவரோட கோட்டை காமிச்சு இதை எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு போட்டு விட்டேன். கீழே இறங்கி வந்தோம். அந்த குதிரை வண்டிக்காரனை அவர் சாட்டை வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த சாட்டையினால் ஓங்கி அடித்தார். குதிரை வண்டிக்காரனால் எதுவுமே சொல்ல முடியல. பேசாமல் கம்முன்னு உட்காண்டிருந்தான். என்னை திரும்பி பார்த்தார் மகாராஜ். பார்த்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஏறி உட்கார் அப்படின்னு சொன்னார். நானும் எதுவும் பதில் சொல்லவே இல்லை. ஏறி உட்காந்துட்டேன். குதிரை வண்டிக்காரனை லக்ஷ்மி ரோடுக்கு போ அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கிற கான் சாஹேபுடைய டெக்கான் வாட்ச் கம்பெனிக்கு போ, அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு குதிரை வண்டிக்காரன்ட்ட சொன்னார். நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். மகாராஜ் குதிரை வண்டியிலேருந்து இறங்கி நேராக கடைக்குள்ளே போயிட்டார். அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு எதுவும் பணம்லாம் கொடுக்கவே இல்லை. என்கிட்டையும் அப்போ எதுவும் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் திடீர்னு எனக்கு ஏதோ இதை சொல்லணும் அப்படின்னு தோணித்து. அந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்து நீ ரொம்ப சுபிக்ஷமாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் சொன்னேன். குதிரை வண்டிக்காரனும் ரொம்ப திருப்தியாகி எதுவுமே பதில் சொல்லாமல் கிளம்பி போயிட்டான். இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
அப்படின்னு அந்த அனுபவங்களை யார் கேட்டாலும் இதே மாதிரி எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாமல் நானா விளக்குவார். இதில் நம்ம கவனித்து பார்த்தோன்னா மகாராஜ் கையில் சாட்டையை வச்சுட்டு இருக்கார். அந்த குதிரை வண்டிக்காரனை அந்த சாட்டையால் அடிச்சுட்டே இருக்கார். அந்த குதிரை வண்டிக்காரன் எதுவுமே சொல்லாமல் கோபப்படாமல் மகாராஜுடைய அடியை வாங்கிக்கிறான். அதுலேருந்து என்ன புரியுறது அப்படின்னா, அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு இவர் மகாராஜ், இவர் ஒரு தெய்வ புருஷர் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கு. அவர் கொடுத்த ஒவ்வொரு அடியும் அவனுடைய கர்மாக்களை நீக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறது அவன் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கான். அதோட இந்த குதிரை வண்டியில் ஏறும் பொழுது நானா பண்டிட்ட ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறார். அந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதும் நானாவுடைய கர்மாக்களை கழிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது நானாக்கு அப்போது 15 வயசு புரியல அப்படின்னாலும் அவர் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அதை ஏற்றுக்கிறார். இந்த ஏற்றுக்கிற தன்மை எப்படி வரும் அப்படின்னா, அந்த பூர்வ ஜென்ம தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் வரும். நானாக்கு அது புரிஞ்சிக்க தெரியல அந்த வயசில் அப்படின்னாலும் அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறது அவருடைய ஆன்மாவுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அவர் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. அதோட இன்னும் நல்லா கவனித்து பார்த்தா, அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு காசு கொடுக்கும் பொழுது நானா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஒரு 15 வயது சிறுவன் அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். நீ நல்ல சௌக்கியமாக இருப்ப, உனக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அந்த குதிரை வண்டிக்காரனும் அதை ஏற்றுக்கிறான். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த குதிரை வண்டிக்காரன் நானா சொன்னபடியே ஆகி மகாராஜுடைய சமாதிக்கு தரிசனம் செய்து அவன் ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை. இதில் நானா ஒரு கருவி மட்டுமே. மகாராஜ் நானா மூலமாக இந்த குதிரை வண்டிக்காரனை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே சூட்சுமமான உண்மை. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா நானா பண்டிட் அவர்கள் எப்பெல்லாம் மகாராஜ் பூனேக்கு வராரோ அப்போல்லாம் அவரோடவே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறது வழக்கமாக கொண்டிருந்தார். மகாராஜ் பூனேக்கு வரும்போதெல்லாம் கட்டாயம் மெஹந்தலேவாடாவில் தான் தங்குவார். அவர் மஹந்தலேவாடாவில் தங்குற சமயத்தில் தான் தாய் சாஹேப் தியானேஸ்வரி பிரவச்சனங்கள் நிகழ்த்துவாங்க. தியானேஸ்வரி பிரவச்சனங்கள் நடக்கும் பொழுது அந்த பஜனை பாடல்கள் நடக்கிற சமயத்துலலாம் நானா சில வாத்திய கருவிகளை இசைப்பார். போன காணொலியில் சொல்லியிருந்தோம், ஒரு பஜனை சமயத்தில் மகாராஜ் சிவ தாண்டவம் மாதிரி ஆடினார் அப்படின்னு. அந்த காட்சியை பார்க்கும் பாக்கியம் கூட நானாவுக்கு கிடைச்சிருந்தது. அந்த அளவுக்கு நானா பண்டிட் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராவ் சாஹேப் மெஹந்தலே நானா மற்றும் பாலச்சந்திர தேவ் அப்படிங்கிற 2 பேரையும் தன்னுடைய மகன் போல கருதினார். இந்த பாலச்சந்திர தேவ் அப்படிங்கிறவர் நானாவுடைய சொந்தக்காரர் தான். நானாவுடைய சகோதரருடைய மகளை தான் இந்த பாலச்சந்திர தேவ் அப்படிங்கிறவர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பாலச்சந்திர தேவ் அப்படிங்கிறவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் தியானேஸ்வரிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஏதோ துரதிருஷ்டவசமாக அந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகாமே அப்படியே இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு துயரமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த அந்த இடத்துடைய கவர்னருக்கு மராத்தி சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியராகவும் இருந்தார். நானா பண்டிட் அவர்கள் மகாராஜுடைய கடைசி காலகட்டங்களில் தான் அவரை சந்திக்கிறார். அப்படிங்கிறதுனால நானா பண்டிட்டுக்கு மகாராஜுடைய அனுபவங்கள் எல்லாம் மகாராஜ் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது. எப்பெல்லாம் நானா பண்டிட்டுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் யார் மூலமாகவோ மகாராஜ் அவர்கிட்ட பேசுவார். அதாவது வேற ஒரு உடல் எடுத்துட்டு இவருக்கு சில அறிவுரைகள் கொடுத்து இவரை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட லீலைகள் தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். அதாவது குரு உடலோடு இருப்பதற்கும் உடலை துறந்த பிறகு இருப்பதற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தான் நானா பண்டிட் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள். குரு தாய் கொடுக்கும் அன்பை விட அதீதமான அன்பும் அக்கறையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லீலைகள் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாராஜ் 1947 வருடம் ஏப்ரல் மாதம் தன் உடலை துறந்தார். இவருக்கு நடந்த லீலைகள் எல்லாமே 1947க்கு அப்புறம்தான் அப்படிங்கிறது இங்கே நம்ம குறிப்பிட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தானாவை தத்தெடுத்துட்ட அவருடைய தந்தை
1948 ஜூலை 21 அன்னைக்கு காலமானார். இந்த நாள் குரு பூர்ணிமாவுக்கு அடுத்த நாள். 1948 ஜூலை மாதம் அப்படிங்கிறது மகாராஜ் சமாதியாகி 15 மாதங்கள் ஆயிருந்தது. நானா அவர்களுடைய தந்தை இறந்த அந்த சடங்குகள்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்துல மகாராஜ் யோகி தியானநாத் அப்படிங்கிறவர் மூலமாக நானாவை சந்திக்கிறார். இது முதலாவது நிகழ்ச்சி. அடுத்ததாக நானாவுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் உண்டான பொழுது மகாராஜ் மாமா தேக்னே அப்படிங்கிறவருடைய கடைசி மகனான ஷம்பு அப்படிங்கிறவர் மூலமாக நானாவை சந்தித்து அவருக்கு மந்திரம் உபதேசம் பண்றார். குரு இந்த மாதிரி தான் இப்படி தான் வந்து சந்திப்பார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய நிலை என்னவோ அதற்கு ஏற்ற மாதிரியாக குருமார்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள். அதாவது ஒரு சில பேருக்கு கனவு மூலமாக அவர் சில விஷயங்களை சொல்லலாம், ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக சொல்லலாம். இதே இன்னும் ஒரு சில பேருக்கு வேற ஒருத்தர் மூலமாக அவங்க ஜஸ்ட் பேசிகிட்டே இருக்கலாம், பேசும் பொழுதே அவர்களுக்கான அறிவுரையை சொல்லிடலாம். இதே மாதிரி மிருகங்கள் மூலமாக, மரங்கள் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் இயற்கையில் இருக்கிற எந்த ஒரு வடிவத்தை வேணால் எடுத்து குரு தன் சிஷ்யனுக்கு அறிவுரை சொல்லலாம். அதற்கு குரு உடலோடு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உட்கருத்து. அதாவது தத்தாத்திரேயருக்கு 24 குரு இருந்தார்கள். அந்த 24 குருவில் இயற்கையும் உண்டு, மிருகமும் உண்டு, பூச்சிகளும் உண்டு, அதே மாதிரி வாழ்க்கையில் கீழ்நிலையில் வாழ்ந்தவர்களும் உண்டு. அப்படின்னா குருங்கிறது அந்த உருவம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குருங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஒரு சிஷ்யனுக்கு போதனை பண்ணலாம். ஆனால் சிஷ்யன் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் பக்குவம் அடைந்தவனாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட சம்பவம் மகாராஜ் சமாதியாகி 10 வருடத்துக்கு கழிச்சு நடந்தது. 1958 பிப்ரவரி 21 அன்றைக்கு நானாவுடைய 2 மகன்களுக்கு பூணூல் அணிவிக்கும் விழா ஏற்பாடாகி இருந்தது. இந்த விழாவுக்கு முதல் நாள் அன்னைக்கு கிரகசாந்தி போன்ற சில சடங்குகள் நடந்துட்டு இருந்தது. நானாவும் அவருடைய மனைவியும் இந்த சடங்குகளில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடக்கும் பொழுது நம்மளாம் இப்போது வெளியில் இருந்து சாப்பாடு வரவழைக்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் வீட்டிலே தான் சமைப்பாங்க. அதுக்கான சில பெண்கள் எல்லாம், உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த வேலைகள்லாம் எடுத்து போட்டு செய்வாங்க. அப்படி சமையல் வேலை வந்து திருமதி தேக்னே மற்றும் திருமதி சோமன் அப்படிங்கிற 2 பேர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. திருமதி சோமன் மூலமாக அம்மன் பேசுவார்கள் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் நம்பினாங்க. அந்த அம்மாவுக்கு சாமி வரும் போல இருக்கு. இந்த கிரகசாந்திங்கிற அந்த சடங்கு நடந்துட்டு இருந்தது. திருமதி சோமன் அந்த வீட்டினுடைய கிச்சனில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் ஒரு வினோதமான சில செய்கைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது பார்த்தானா அவர்கள் மேலே அம்மன் வந்த மாதிரியாக தெரியல, அது ஒரு வேற மாதிரியான ஒரு தோரணையில் இருந்தது. இதே சமயத்தில் இன்னொரு ஒரு அறையில் லதா அப்படின்னு ஒரு பெண்மணி உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த லதா யாரு அப்படின்னா நானாவுடைய மைத்துனி. அவர்கள் திடீர்னு சத்தம் போட ஆரம்பித்தாங்க. வாஷ்யா, கிச்சனில் என்ன நடக்கிறதுன்னு போய் பாரு அப்படின்னு கத்துறாங்க. வாஷ்யா அப்படின்னு நானாவை மகாராஜ் மட்டும்தான் கூப்பிடுவார். வேறு யாரும் அவர்களுடைய சொந்தக்காரர்களோ அவர் நண்பர்களோ யாருமே அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. உடனே நானாவுக்கு புரிஞ்சுட்டு லதாவினுடைய உடம்புல மகாராஜ் தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுத்து. உடனே அவர் எழுந்து கிச்சனுக்கு போகிறார். அங்கே பார்த்தானா திருமதி சோமன் ஒரு வேற மாதிரியான ஒரு தோரணையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்கள் உடம்புல யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. நானா கிச்சனுக்குள்ளே நுழையிறார். நுழைஞ்ச உடனேயே வெளியில் போ, நான் இங்கே இருக்கேன், நீ எப்படி இங்கே உள்ளே வருவே அப்படின்னு வேகமாக ரொம்ப ஒரு உரத்த குரலில் திருமதி சோமன் கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டிண்டே கத்துறாங்க. திருமதி சோமனுடைய உடலில் அம்மன் வருவாங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் அம்மன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது அது அம்மன் இல்லை, திரு சோமன் அவர்களுடைய முதல் மனைவி தான் திருமதி சோமன் உடம்புல வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்பப்போ திருமதி சோமனுடைய உடம்புல அந்த பெண் இறந்து போன அவளுடைய கணவருடைய முதல் மனைவி வருவார்கள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால வந்திருக்கிறது
திரு சோமனுடைய முதல் மனைவி தான் அப்படிங்கிறது புரிஞ்சுது அவங்களுக்கு. இதில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, திருமதி சோமன் அவர்களுக்கு இந்த பண்டிட் குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காது. குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர்கள் சில பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த வீட்டு பூஜை அறையுடைய பரன் மேலே சில வளையல்கள், குங்குமம் போன்ற விஷயங்களை வச்சுருந்தாங்க. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் மகாராஜ் லதா மூலமாக நானாவுக்கு தெரிவித்தார் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மகாராஜ் தன்னுடைய உடலை விட்டுட்டார், ஆனாலும் தொடர்ந்து நானாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே வந்திருக்கார். வேறு வேறு ஆட்கள் மூலமாக அவரை எச்சரிக்கை பண்ணிகிட்டே வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வர விஷயம். மகாராஜ் உடலை விட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் நானாவை கவனிக்கலை அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற லீலைகளை குருமார்கள் செய்து காண்பிக்கிறார்கள். இந்த மாதிரியான இக்கட்டான நேரங்களில் கூட மகாராஜ் லதா போன்ற அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு நானாவுக்கு புரியும் வண்ணம் தெளிவாக விளக்கி அவரை அந்த பிளாக் மேஜிக் நடக்காமல் காப்பாற்றி அருளினார். அதனால் நாம் இங்கே குரு மேலே முழு நம்பிக்கையும் சரணாகதியும் கொண்டிருக்க வேண்டும். அதை மட்டும் விட்டுவிடவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த தகவலுடன் இந்த காணொளியை முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காணொளியிலையும் மகாராஜ் எப்படி தொடர்ந்து நானாவுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுப்போம். சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி.